வணக்கம் அன்பு நண்பர்களே. சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வேண்டியவர் வேண்டாதவர்னு யாரும் கிடையாது. நண்பர்களும் கிடையாது, பகைவர்களும் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான். அவருக்குன்னு தனி மதம், வழிபாடு, சாதி எதுவும் கிடையாது. மனிதன், மிருகம், கழுதை சர்வமும் அவர் பிரம்மமயமா தான் பார்த்தாரு. யாராவது ஏதாவது கொடுத்தா அதை கொஞ்ச நேரம் கிளறி பார்த்துட்டு கொஞ்சம் எடுத்து வாயில வச்சுட்டு மீதி உணவை அங்கேயும் இங்கேயும் தூக்கி எறிவாரு. பூதங்கள் கேட்கின்றன, தேவதைகள் கேட்கின்றன, பாவம் அவைகளுக்கும் பசிக்கும் இல்லையா, யாரு சாதம் போடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பாட்டை அப்படியே வீசி எறிவார். ஜடா முடியோடையும் தங்க நிற மேனிலையும் ஒரு மனுஷன் குப்பையிலையும் புழுதியிலையும் சகதியிலையும் பிறண்டு எந்திரிச்சு தெரு முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த தோற்றத்தை பார்த்த பலர் சித்தபிரமைன்னு நினைச்சாங்க. சில புண்ணியசாலிகள் மட்டும்தான் இவர் சித்தர்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அடிக்கடி கிரிவலம் இரவு நேரங்கள்ல மயானத்துக்கு போய் தியானம் பண்ணுவார். வெட்டியான் முருகன்கிறவரு மகான்கிட்ட வந்தாரு. என்ன சாமி, புனிதமான மந்திரங்களை எல்லாம் வேற எங்கேயோ உட்கார்ந்து ஜபம் பண்ணாம சுடுகாட்டுல ஜபம் பண்றீங்களே அப்படின்னு கேட்டப்ப, போடா டேய், இதுதான்டா ஈஸ்வரனோட இடம், இங்க தியானம் பண்ணா கோவில்ல தியானம் பண்றதை விட இங்க 1000 மடங்கு பலன் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தியானத்துல மூழ்கிடுவாரு. நகரத்தில் யாராவது மகானுக்கு பட்டு வேட்டி பட்டு துணி போட்டாங்கன்னா அன்னைக்கு இரவே வெட்டியான்கிட்ட அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் கொடுத்துட்டு வெட்டியான் கட்டியிருக்க பழைய ஆடையை வாங்கி இவர் கட்டிக்கிடுவார். ஒரு நாள் அந்த வெட்டியான் முருகன் சுவாமியோட பாதத்தை பிடிச்சி அழ ஆரம்பிச்சார். தன்னோட மகன் சிங்காரம் எப்பவுமே தவறான வழியில போவதாகவும் தன்னோட சொல் பேச்சு கேட்கறது இல்லைன்னு கதறி அழுதாரு. அந்த நேரத்துல அவரோட மகன் சிங்காரமும் அங்க சேரவும், சுவாமி இதோ பாருங்க, இவன் பிணம் எரிக்கிறதுக்கே வர்றதில்ல, குழி வெட்டுறதுக்கும் வர்றதில்ல, திருட்டு வேலை அதிகமா பண்றான், இவனை விட பாவி வேற யாரும் இல்ல, இவனை நீங்க தான் சாமி காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டாரு. மெல்ல எழுந்த சுவாமிகள் சிங்காரத்தை உத்து பார்த்தாரு. பக்கத்துல எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பிணத்தின் மீது இருந்த மயான சாம்பலை ஒரு கையில் அள்ளி எடுத்து சிங்காரத்தின் மீது வீசி எரிஞ்சாரு. அவனை பார்த்து கொண்டே காரி துப்பிய சேஷாத்ரி சுவாமிகள், சிங்காரம் ஒரு போலீஸ்காரன், சிங்காரம் ஒரு போலீஸ்காரன் அப்படின்னு 2 தடவை சொல்லிட்டு வேகமா மயானத்தை விட்டு வெளியே போயிட்டார். சில நாட்களுக்கு பிறகு கிரிவலம் வரும் வழியில நடைபெற்ற வழிப்பறி வழக்குல சிங்காரமும் அவனோட கூட்டாளிகளும் போலீசார்ட்ட சிக்கினாங்க. போலீசார் சிங்காரத்தை நைய புடைச்சாங்க. அப்போ சிங்காரம் வலி தாங்க முடியாம சில உண்மைகளையும் போலீசாருக்கே சொன்னாரு. அந்த குறிப்புகளை பயன்படுத்தி நிறைய திருடங்களை போலீஸ்காரங்க கைது பண்ணாங்க. இதற்கு மேல சிங்காரம் மேல எந்த வழக்கும் வராம இருக்கணும்னா இதே போல அவர்களுக்கு துப்பு கொடுக்கணும்னு போலீஸ்காரங்க கேட்டுக்கிட்டாங்க. சிங்காரமும் தான் தப்பிக்கணுங்கிற பயத்துல ஒவ்வொரு முறையும் தனக்கு தெரிந்த நடக்க போகின்ற ஒவ்வொரு குற்றங்களையும் போலீஸ்காரங்களுக்கு சொல்லி வந்தான். நாளடைவுல அவனுடைய நன்னடத்தை காரணமாகவும் சிறப்பான செயல்பாட்டு காரணமாகவும் அந்த ஊருக்கு வந்த ஆங்கிலேய அதிகாரி ஒருத்தர் அவனுக்கு போலீஸ் உத்தியோகமே கூட்டு கொடுத்தார். காக்கி சட்டையை போட்ட நாள்ல இருந்து நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியா அவன் வாழ்ந்தான். தன் வாழ்க்கையவே மாத்தின மகான் சேஷாத்ரி சுவாமிகளை ஒரு நாளும் தொழாம அவன் இருந்ததே இல்லை. தன்னை நம்பி வர்ற பக்தர்களோட கர்ம வினைய அடியோடு மாற்றக்கூடிய ஆற்றல் சித்தர்களுக்கு உண்டு. மகான் சேஷாத்ரி சுவாமிகள் தன்னை சரணடைஞ்ச பக்தர்களோட கர்ம வினையை மாற்றி நற்கதி அடைய வைத்தார். இன்னொரு நிகழ்வுல ஒரு வியாபாரி தொழிலில் ஏற்பட்ட பலத்த நஷ்டத்தால மகானை பார்த்து ஆசி வாங்குறதுக்காக வந்திருந்தாரு. மகான் பிடி கொடுக்கவே இல்லை, வேகமா ஓடிக்கிட்டே இருந்தாரு. இந்த வியாபாரியும் 1 நாள் 2 நாள் இல்ல, பல நாட்கள் திருவண்ணாமலையே தவம் இருப்பது போல தங்கி இருந்து மகானை ஒரு நாளாவது பார்த்து விட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தாரு. சேஷாத்ரி மகான் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல காட்சியளிப்பாரு. சில சமயம் அருவமா இருந்து கொண்டு எங்கேயும் இல்லாத ஒரு மாதிரி தோற்றத்தை கொடுப்பாரு. அந்த வியாபாரி அதிர்ஷ்டவசமா ஒரு நாள் மகானை பார்த்துட்டாரு. சாமி என்னை காப்பாத்துங்கன்னு பின்தொடர்ந்து ஓடிட்டு வந்துகிட்டு இருக்கும் போதே மகான் திடீர்னு கீழே இருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த வியாபாரி மேல தெளிச்சாரு. தெளிச்சிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. சுத்தி இருந்த மக்கள்லாம், இனிமே உங்களுக்கு யோகம்தான் போங்க, அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, அது வெறும் மண் இல்லை பொண்ணு, இனிமே உங்களுக்கு யோகம்தான் போங்க அப்படின்னு சுத்தி இருக்க மக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த வியாபாரி ஊருக்கு போனாரு. மந்திரம் போட்டது போல லாபம் கொட்ட ஆரம்பித்தது. பழைய கடன்களெல்லாம் அடைச்சு 1க்கு 4-5 கடைகள் புதிதாக திறந்து
பெரும் பணக்கார முதலாளியானார். இன்னொரு நிகழ்வுல மகான் ஒரு முறை ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு செங்கல் சூளைக்குள்ள நுழைஞ்சாரு. அந்த செங்கல் சூளைக்குள்ள நுழைஞ்சவரு குறுக்கும் நெடுக்குமா வேக வேகமா அந்த சூளைக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சாரு. அங்க வேலை பார்க்குறவங்க, முதலாளி எல்லாருமே வெளியே வந்து சுவாமிகள் இங்க என்ன பண்றாரு, இங்க என்ன ஓடுறாரு அப்படின்னு ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடையோட ஏதோ ஒரு மூளைக்கு போனவரு அங்க வேகமா குழி பறிக்க ஆரம்பிச்சவரு உள்ள இருந்து ஏதோ கருப்பு வஸ்திரத்தை மற்ற மர்ம பொருட்களையும் வெளியே எடுத்து போட்டாரு. அதை அப்படியே தூன்னு துப்பிட்டு தூக்கி எரிஞ்சு போட்டாரு. அப்புறம் தான் கடையில் இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த கடையோட முதலாளிக்கு வேண்டாதவங்க செய்வன செஞ்சிருக்காங்க. அதை அறிந்த மகான் அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற பொருட்டிலே கூப்பிடாமலே வந்து உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு தெளிவுபடுத்தினாங்க. அதுவரை நஷ்டத்தில் ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த தொழிலும் அதற்கப்புறம் மிகுந்த வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக மாறியது. இதுபோல சேஷாத்ரி சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலோ அவர் கைப்பட்டாலோ அந்த தங்கக்கை சுவாமியின் ஆசீர்வாதத்தால் நம் வாழ்க்கையே மாறிடுங்கிறது திருவண்ணாமலை முழுவதும் பரவியது. ஒரு முறை அண்ணாமலையார் கோவில்ல நந்தி சிலைக்கு அருகில மகான் சேஷாத்ரி சுவாமிகள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டே இருந்தார். அப்போ மேக நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி மகானை நெருங்கி வந்தாங்க. அவங்க ஒரு இளம் பெண், திருமணமாகாம மேக நோயினாலையும் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நோயின் காரணமா அவங்கள பார்த்தாலே அருவருப்பு பட்டு எல்லாம் விலகி ஓடுவாங்க. இதன் காரணமா அந்த பெண்மணிக்கு திருமணமும் தள்ளி போச்சு. அந்த பெண்மணி தன்னை நோக்கி நெருங்கி வர வர அந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்ட மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அந்த பெண்மணியை இழுத்துக்கிட்டு விடு 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 விடுன்னு அண்ணாமலையார் கோவில்ல கால பைரவர் சன்னதிக்கு பக்கத்துல இருக்க குளக்கரைக்கு எடுத்துட்டு போனாரு. அங்க போய் முங்கி எந்திரிச்சு வர சொன்னாரு. அந்த பெண்மணியும் முங்கி எந்திரிச்சு வரவும் வேகமா இழுத்துக்கிட்டு கால பைரவர் சன்னதிக்கு போனவரு அங்க இருக்க குங்குமமும் சந்தனமும் திருநீரும் எடுத்து அந்த பெண்ணோட தலையில போட்டு விட்டாரு. போடி போ, உனக்கு அசலூர்ல இருந்து வர்றான், கடல் கடந்து வர்றாண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டாரு. சில நாட்கள் கழித்து திருவண்ணாமலைக்கு வியாபார விஷயமாக சிங்கப்பூரிலிருந்து வந்த ஒரு இஸ்லாமிய வியாபாரி இந்த பெண்மணியை நேரில் பார்க்குறாரு. நோய் தீர்ந்து குணமாகி பொலிவோடு இருந்த இந்த பெண்ணை பார்த்ததுமே காதல் கொண்டாரு. அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய சிங்கப்பூருக்கு கூட்டு போயிட்டார். இதுவும் திருவண்ணாமலையில் பலரையும் ஆச்சரியப்படுத்தினது. இன்னொரு நிகழ்வு, சுந்தரேச ஐயருங்கிறவரு மகான்கிட்ட தீட்சை வாங்கணும்னு பெரும் பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா மகான் பிடி கொடுக்கவே இல்லை. இவரை பார்த்தாலே மகான் எங்கேயாவது ஓடிடுவாரு. ஒரு முறை மகானை விடக்கூடாதுன்னு சுந்தரேச ஐயரும் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு. மகான் வேகமா திருவண்ணாமலை மலை ஏற ஆரம்பிச்சாரு. சுந்தரேச ஐயரும் பின்தொடர்ந்து அவர் பின்னாடி போய்கிட்டே இருந்தாரு. கல்லு முள்ளு செடி கொடி புதர்னு எதையும் பார்க்காம மகான் மேல 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 உயர உச்சியில போய்கிட்டே இருந்தாரு. சுந்தரேசர் ஐயரும் விடல. ஒரு வழியா மலை உச்சிய இருவரும் அடைந்தார்கள். அங்க மகான் ஒரு பாறை மேல அமர்ந்தபடி இருந்தார். பக்கத்துல சுந்தரேசர் ஐயர் போய் மகான் காலில் விழுந்து தன்னோட விருப்பத்தை சொல்லியிருக்காரு. உடனே மகான் எழுந்துக்கிட்டு இந்த பாறையில உட்கார்றா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுந்தரேச ஐயர் அந்த பாறையை லேசா தொட்டிருக்காரு. அது ஒரு உச்சி வெயில் நேரம். திருவண்ணாமலை எப்பவுமே வெப்பம் மிகுந்த இடம். அந்த பாறையில் அவர் கை வச்சதான் தாமதம். அப்படியே கொதிக்கிற தோசைக்கல்ல கை வச்சா எப்படி இருக்குமோ அப்படி கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த பாறை. இந்த பாறையிலையா சுவாமி இவ்வளவு நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு ஆச்சரியம். ஆனால் இந்த வெப்பம் மிகுந்த இதில் போய் உட்கார சொல்கிறாரே அப்படின்னு ஒரு பயம் ஒரு பக்கம். ஆனால் சாமி சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கி அந்த பாறை மீது உட்கார்ந்தாரு சுந்தரேச ஐயர். உட்கார்ந்த நொடியில் அவருக்கு ஆச்சரியம். தொட்டு பார்க்கும்போது நெருப்பை தொடுவது போல தகித்து கொண்டிருந்த அந்த பாறை உட்கார்ந்த நொடியிலிருந்து ஜில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு. கடன்னு சிரிச்சாரு சேஷாத்ரி சுவாமிகள். ஒருவரை குருவா ஏத்துக்கணும்னா அவரோட வார்த்தையை சந்தேகப்படக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லி சுந்தரேச ஐயருக்கு ஆசியும் உபதேசமும் பண்ணார். நன்றி நண்பர்களே. மேலும் பல அற்புதங்களோடு அடுத்த காணொளியில் சந்திப்போம்.